ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது வேறு லெவல் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஸ்பைசி குக்கீஸ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம், அதுக்கு என்ன தேவையான பொருள்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. மைதா 180, சுகர் அரை கப்புக்கும் கம்மியாக, பட்ரு ஒரு 50 கிராமு, பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக எடுத்துக்கணும். உப்பு இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மைதாவோட 50 கிராம் பட்டரை போட்டுக்கலாம். இது அரை கப்புக்கும் கம்மியாக, ஒரு டேபிள் ஸ்பூன் கம்மியாக இந்த சுகர் போட்டுக்கணும். உப்பு இந்த அளவுக்கு. இது பட்டை கிராம்பு ஏலக்காய் நம்ம பிரியாணிக்கெலாம் போடுவோம்ல, அந்த கரம் மசாலா தான். இதில் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ எல்லா பொருட்களையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்குவோம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். இப்போ மாவு ட்ரையாக இருக்குது. இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் பால் கலந்து பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கூட ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். மாவை நல்லா இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ எப்படி திரட்டுறதுன்னு பார்ப்போம். இந்த மாவை நல்லா 1/2 இன்ச்சு கனத்துக்கு தட்டிக்கணும். ட்ரேயில் இது மாதிரி நெய் தடவிக்கிட்டு இந்த குக்கியை கட் பண்ணி வைப்போம். இவ்வளோ ஒரு குக்கி கட்டுற எடுத்துங்க. இது இல்லைன்னா ஏதாவது ஒரு மூடி கூட எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு இருக்கணும், 1/2 இன்ச்சு கனத்துக்கு. குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணியாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து ட்ரையில் அடுக்கிக்கலாம். திரும்ப இந்த மாவை திரட்டி திருப்பி இதில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கீஸை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்குவோம். ப்ரெஷரில் இல்லை, வெளியே தான் வைக்கணும். வச்சு எடுப்போம். ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஓவனை 180 செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி இதை வைக்க போகிறேன். இது ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பைசி குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் வீட்டில் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம மனசுக்கும் நம்ம வீட்டில் செஞ்சோன்னு ஒரு திருப்தி இருக்கும். கண்டிப்பாக செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும்.